ஹலோ காய்ஸ், நம்ம ராயன் படம் பற்றி இதில் பார்க்கலான்னு இருக்கிறோம். ரீசெண்டாக என்னோட இந்தியன் டூ ரிவ்யூ பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த தடவை ராயன் பற்றி பார்க்கலான்னு. ரொம்ப இதையும் இந்த தடவையுமே எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாமல் தான் நான் போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட ரிவ்யூ எந்த மாதிரியும் தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு என் மனசில் என்ன பட்டுச்சோ, படம் பார்க்கும்போது என் மனசில் என்ன பட்டுச்சோ அதை உங்கள் கூட எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ தனுஷோட படம் நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபேன்னும் சொல்லிக்கலாம். ஃபேன்னும் இல்லை, ஆல்மோஸ்ட் நான் பர்டிகுலர் பர்சனோட ஃபேன் தான் அப்படின்னு எனக்கு கிடையாது. நல்ல படம் யார் நடித்தாலுமே நான் பார்ப்பேன். அண்ட் யூஸ்வலி நான் போன தடவை சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் பார்த்துட்டு போகிறதில்ல. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல், பட் கொஞ்சம் டீசர்லாம் கூட பார்க்கும்போது ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு வயலன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஆனால் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனனால, பட் ஆப்வியஸ்லி கம்பேரிட்டிவ்லி என்னோட இந்தியன் டூவோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது இட் வாஸ் குட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். பாசிட்டிவ் பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ப்ளே, ஃபில்மோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் அசுரனோட வேறொரு பார்ட் பார்த்த மாதிரியும் ஃபீல் ஆச்சுது. அதுதான் உண்மை. ஸோ அது நம்ம அசுரன் பார்த்தோன்னா அது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே அதுலேயும் ஒரு ரிவெஞ்ச் மோட், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எங்கேயோ சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு இதுக்கும். ஆஃப்கோர்ஸ் அசுரனில் ஃபேமிலி பாண்டிங் ப்ளஸ் அவங்களோட குழந்தைங்களுக்காக, பசங்களுக்காக அந்த மெயின் ஸ்டோரியுமே இருக்கும். தனுஷ் ஒரு அப்பாவாக அவங்க நல்லா ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே பிரதர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம், தனுஷோட படம் மோஸ்ட் ஆஃப் த எடுத்து பார்த்தாலுமே அங்கே இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஆர் ஈவன் லவ், அந்த ஒரு பாசத்துக்கு ஒரு அதிகமான ஒரு இது இருக்கும். இம்பேக்ட்னு சொல்ல முடியாது, நமக்கு ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஒரு அதிகமான ஒரு பாண்ட், இல்லைன்னா ஈவன் ஒரு லவ்வாக இருந்தால் கூட அது ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி போகும். ஈவன் ஒரு ஸ்டோரி இருந்தாலும், ரிவெஞ்ச் இருந்தாலும், பட் அந்த ஃபேமிலிக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் அந்த ஃபுல் ஃபில்ம்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். அதே தான் இதுலேயும் வந்துச்சு. அந்த பாசிட்டிவாக பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தங்கச்சி, லைக் பிரதர் சிஸ்டர்ஸ் பாண்டிங், அது சூப்பர் ஆசமாக காட்டியிருந்தாங்க ஃபில்மில். ஸோ ஒரு பிரதர் இந்த அளவுக்கு இந்த எண்டுக்கு போவாங்களான்னு நம்மளுக்கு தோண வைக்கும் இந்த ஃபில்ம். அந்த மாதிரி அது ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த ஃபேமிலியோட இந்த பாண்டிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் துஷாரா விஜயனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். செம்ம ஆக்டிங். அந்த ரிவெஞ்ச் மோட்லேயும் சரி செம்மையாக இருந்துச்சு ஆக்டிங். அதுக்கப்புறம் ஸோ ஆஸ் அ டேரக்டர் எங்கெல்லாமோ மிஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம நெகட்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம். பட் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு வேலை வாங்குறதுல தனுஷ் சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் துஷாரா விஜயன் ஆசம், அவுட்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசைன் நான் புதுசாக பண்ணுறதுனால நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இடையில நான் கீழே பார்த்துட்டு வர்றேன், கண்டு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ். லைக் கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு பிக் டைரக்டரோட படம் பார்த்துட்டு நம்ம அவ்வளோ டிஸப்பாயிண்டடாக போகும்போது, இதுக்கு போகும்போது நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு.
ஒர்த்து, போய் பார்த்ததில் ஒர்த்துன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி சேம் ஸ்டோரி பேக்ரவுண்ட், லைக் அசுரனோட சேம் ஸ்டோரி பேக்ரவுண்ட் இருக்கிறனால ஓகே, ஏதோ பார்ட் 2ஓ இல்லை இன்னொரு பார்ட் பார்த்த மாதிரி, வேறு ஜானர் இல்லாதனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் இட்ஸ் ஓகே, அந்த ஒரு ஃபீல் கிடச்சது. ஓகே, நான் படம் நல்ல படம் தான் பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் எங்கேயோ ரிப்பிட்டேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தட்ஸ் ஃபைன், ஓகே தான். இது ஒன்று. அப்புறம் வந்து சில ரீசன்ஸ் இல்லை. சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து எதுக்காகன்னு வேலிட் ரீசன் சொல்லலை. என்னோட ஸ்டோரி சொல்ல முடியாதனால ஜஸ்ட் நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். ஏன் இவங்க இப்படி ஏன் பண்ணாங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ரீசன் இல்லைன்னா ஏன்னு நமக்கு தோணும்ல. பார்ட் 2 வருது, அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னா பரவாயில்ல, இல்லை எங்கேயாவது மறைஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. பட்டு எங்கே ஏன் எதனால் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் அங்கே கொடுக்கல. ஈவன் ரிவெஞ்ச் எடுக்கும்போது கூட ஓகே, துஷாரா விஜயனோட பாட்டில் அவங்களோட ரிவெஞ்ச் வந்து அது வேலிட் ரீசன், வேலிடோட இருந்துச்சு. அதோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேண்டாம், அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மறந்துட்டேன், பாசிட்டிவில் வந்து மியூசிக்கை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அதை பற்றி நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை. அந்த அந்த ஸ்டோரி போகும்போது அந்த லாஸ்ட் அந்த அசுரன் வேர்ட் வச்சு அந்த சாங், அந்த எல்லாரும் வந்து ஆக்ட் பண்ணி அந்த பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு சைடில் இருந்தாலும் மியூசிக் வைஸ் ஆல்ரெடி ஹிட் அந்த சாங், உசிரே நீ தான் சாங்லாம் ஹிட். அதெல்லாம் வந்து புல் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, லைக் தியேட்டரில் போய் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. வேறு நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தோன்னா, ஸோ அது பாசிட்டிவ், நான் அதை மறந்துட்டேன். ஸோ அது இதில் மிக்ஸ்அப் ஆகிட்டேன். வேறு நெகட்டிவ் என்னென்னா, ஸ்டோரி வந்து எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக மேலோட்டமாகவே போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, எங்கேயோ ஏதோ மிஸ் ஆன மாதிரி. ஒரு ஸ்ட்ராங்காக ஓகே இதுதான் ரீசன், இதனால தான் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு இல்லாதனால கொஞ்சம் ஒரு கிரிப்பிங் இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் த்ரில்லிங்காக இருந்துச்சு. இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது, அது எல்லாமே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஈவன் டயலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓரளவுக்கு 100% கிரிப்பிங் இல்லைனாலுமே ஓரளவுக்கு. பட் ஃபீல் குட் மூவி தான், ஒன் டைம் வாட்ச், டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்ச் தான். அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு ஸோ நம்ம வந்து வேறு இது வரைக்கும் இப்போ வந்து ஆல்ரெடி ஜூலை ஆயிடுச்சு. இது வரைக்கும் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட நிறைய படங்கள் எதுவும் இந்த வருஷம் வராதனால இது வந்து நல்ல ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் இப்போதைக்கு இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா, கருடன் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. அந்த வரிசையில் இதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். பட் இப்போ கம்மிங் ஃபிலிம்ஸ் பார்த்தோன்னா விஜயோட கோட் இருக்குது, அஜித்தோட விடாமுயற்சி வரப்போகுது, ஸோ விக்ரமோட தங்கலாம், அண்ட் சூர்யாவோட காங்கோ, அந்த மாதிரி படங்கள். சாரி, நான் தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ண என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் நம்மளோட ஃபுல் இதில் எப்படி அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் அட் ப்ரெசண்ட் இது வந்து ஒர்த்து தான், வாட்ச் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்து தான். அதை எப்படி ஏதாவது விட்டேனான்னு தெரியல. ஸோ ஸ்டோரி லைன் எங்கேயோ வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பர் ரீசன், வேலிட் ரீசன் இல்லாதனால எங்கேயோ வீக்கான மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆக்டிங், ஆர்டிஸ்டோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ பர்சனலாக ஒரு தடவை நான் வாட்ச் பண்ணுவேன். மேபி இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம பார்க்கணுன்னா நம்ம வாட்ச் பண்ணலாம்ல, அந்த மாதிரி வேணால் வாட்ச் பண்ணிக்கலாம்.
பட் நல்ல ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, அந்த ஒரு ஒரு வெறி நமக்குமே அந்த ஒரு ஃபீல் ஆகும். சில சீன்ஸ்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டர்ஸோட ஆக்டிங் வந்து அவங்களோட எஃபர்ட் அதெல்லாம் தெரிஞ்சது அதில். ஒரு டைரக்டராக தனுஷ் வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு நிறைய இடத்துல நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இனி அடுத்தடுத்த படம் வரும்போது நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம். ஸோ அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப மனசில் படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி லைன்ஸ். ஈவன் அசுரனே நமக்கு வந்து அதை ஃபீல் பண்ணணும். நம்ம உட்காரும்போது அந்த ஃபீலிங் வரணும் ஒரு சினிமா பார்க்கும்போது. அது அசுரன்லாலும் சரி, ராயன்லாலும் சரி, அந்த ஃபீலிங் வந்து இருந்துச்சு. ஸோ இனியும் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கலான்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் பர்சனலாக என்னோட ரிவ்யூ. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வேறு நெக்ஸ்ட்டு இனி வரப்போகிற படங்களில் என்னன்னு பார்ப்போம். எல்லா புது புது படங்களையும் என்னால் முடிஞ்சால் பார்த்தா கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ. ஸோ எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தனுஷை பிடிக்கும், அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய திருப்பி திருப்பி கூட பார்த்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த நல்ல ஃபிலிம் யார் நடித்தாலும் நான் பார்ப்பேன். ஸோ இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ. அப்படி உங்களுக்கு உங்களோட ரிவ்யூ எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you next time. Bye bye.